தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனித இயல்பு பொதுவாக தனது தவறுகளையும் குற்றங்களையும் மற்றவர்கள் அறியாதபடி மறைக்கவே விரும்புகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்கள் தங்களை இலைகளால் மூடி தேவனுடைய சமூகத்திற்கு விலகி மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்ள முயன்றார்கள். இன்றும் பல நேரங்களில் நாமும் நம்முடைய தவறுகளையும் அந்தரங்க பாவங்களையும் தவறான எண்ணங்களையும் பிறர் அறியா வண்ணம் பல சாக்கு போக்குகளுக்கு பின்னால் மறைக்க பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். அவரிடமிருந்து நாம் எதையும் மறைக்க முடியாது. ஆனால் அவர் நம்மை தண்டிக்க காத்திருக்கும் ஒரு நியாயாதிபதி அல்ல. மாறாக நம்மை மன்னிக்க ஏங்கும் ஒரு கிருபையுள்ள பிதா. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபை, சமாதானம் மற்றும் சந்தோஷத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை நாங்கள் மூடி வைக்காமல் உம்முடைய பாதத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்க மனத்தாழ்மையையும் தைரியத்தையும் எங்களுக்கு தாரும். உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை கழுவி சுத்திகரியும். உமக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் என்றும் உத்தமமாய் வாழ எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.